தீபாவளி பலகாரத்துல இன்னைக்கு நம்ம இனிப்பு பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் கடலை மாவு போட்டுக்கலாம். அதுல 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை ஆப்ப சோடா போட்டு கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டிகளே இல்லாம மாவை கலந்து வச்சுக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ வாணல்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு அரிகரண்டியை வச்சு நம்ம மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பூந்தியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே ஊற்றி பூந்தியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கலாம். கூடவே சின்ன பீஸ் பச்சை கற்பூரத்தை இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்க சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பூந்தியை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா சர்க்கரை பாகு எல்லாமே பூந்தி அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் பூந்தியை பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான இனிப்பு பூந்தி ரெடி. இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.